ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைக்க அப்படி துவரம்பருப்பு எடுத்து 2-3 தடவை கழுவிட்டு அதை நல்லா வேக வைக்கலாம். இப்போ ஒரு கையளவுக்கு நல்லா பொன்னாங்கண்ணி கீரையை அலசி அள்ளி வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் இருத்து எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பில் நுரைச்சிக்கிட்டு வந்துருச்சு. அந்த நுரையெல்லாம் வெளில எடுத்து ஊற்றிட்டு 2 தடவை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதில் மஞ்சள் தூள், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு கேஸ் வந்தனும் வெயிட் போடுவோம். ஒரு விசில் ஹையில் வச்சுட்டு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நல்லா பருப்பு குழைவாக வெந்து வந்திருக்கும். அதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா புளி ஊறி இருக்குது. அதை நல்லா கரைச்சி ஒரு 2-3 தடவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு கூட பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், கரைச்சி வச்சுருக்க புளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம 5 துண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு தேங்காவை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சுற்றி நல்லா புகை வந்துருச்சு. நல்லா மாங்காயும் வெந்திருக்கு, கீரையும் நல்லா பசுமையாக வெந்து வந்திருக்கு. இது தேங்காய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டாலே நல்லா தேங்காய் வெந்துடும். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு வடகம் சேர்த்து அது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா ஃப்ரேக்ரன்ஸு அப்படியே இருக்கும். தேங்க்யூ.